Hello everyone. இந்த வீடியோல வந்து கால் உளைச்சல் கெண்டக்கால் பகுதியில் அதிகமாக வலி வந்து கால் அப்படியே இழுக்கிற மாதிரி இரவு நேரத்தில் அதிகமாக தூங்குற நேரத்தில் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு என்ன காரணம், யார் யாருக்கு வருங்கிறத பற்றி சொல்கிறேன். முதல்ல வலி எப்படி வரும்னா, ராத்திரி தூங்கிட்டே இருக்கும்போது நமக்கே தெரியாமல் திடீர்னு பின் தொடையிலேருந்து கெண்டக்கால் வரைக்கும் அப்படியே நரம்பு இழுக்கிற மாதிரி அப்படியே சுருங்குற மாதிரி இழுத்து பிடிக்கும். அது பாதம் வரைக்கும் அதிகமாகி பாதமே அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். காலை நீட்டவும் முடியாது, ரொம்ப மடக்கவும் முடியாது, எந்த பக்கமும் திரும்பி படுக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இந்த மாதிரி வலி வந்து எதனால் வருது அப்படின்னா, முறையான ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி செய்யாதவங்களுக்கு வருது, நீர் சத்து குறையிறதுனால வருது, அதே போல் சில கனிம குறைபாடு பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் போன்ற கனிமங்கள் குறைபாடுனால வருது. சரி, இப்போ வந்து இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அதிகமாக விளையாடுறாங்க, காலையில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறாங்க, ஷட்டில் கார்க்கோ, வாலிபாலோ, ஃபுட்பாலோ விளையாடுறாங்க அப்படின்னா, அவங்க விளையாடுறதுக்கு முன்னாடியும் விளையாண்டதுக்கு அப்புறமும் ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கணும். அந்த தசைகள் கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு வராது. அதே போல் ஓரளவுக்கு நீர்ப்பசை வந்து அதிகமாகவே இருக்கணும் நம்ம உடம்புல. அதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 to 5 லிட்டர் வந்து குடிக்கணும். அப்படி குடித்தோம்னா நமக்கு டீஹைட்ரேஷனுங்கிறது வராது. முக்கியமாக வந்து சம்மரில் அதிகமாக டீஹைட்ரேட் ஆகும். வெயில் காலத்தில் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக வேலை செய்து இருக்கும்போது நமக்கு நீர் வந்து அதிகமாக குறையிறதுனால இரவு நேரத்தில் நமக்கு இது போல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அந்த கனிமங்கள் வந்து பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் ரிச்சான ஃபுட்ஸான உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பயிர் வகைகள், சில விதை வகைகள், பால், முட்டை இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த கனிமங்கள் குறைபாடுனாலையும் நமக்கு இந்த வலி வராது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் மாசமாக இருக்கிறவங்களுக்கும் வரும். அதனால் அவங்களும் வந்து நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். இந்த சத்தான பொருட்கள் வந்து நல்லா எடுத்துக்கணும். மற்றபடி இந்த வலி வந்துட்டதுக்கப்புறம் அதை எப்படி உடனே நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அதை நான் இப்போ சொல்லித்தரேன். அதெல்லாம் பண்ணினோம்னா நமக்கு பட்டு இருக்கும்போது உடனே வந்து குறைஞ்சிடும். அந்த கெண்டக்கால்லையோ நம்ம தொடைக்கு பின்னாடியோ அந்த உளைச்சல் அதிகமாக வந்து கால் அப்படியே இழுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பெட்டிலேயே படுத்த மாதிரியோ இல்லை உட்காந்த மாதிரியோ பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பி உட்காந்துட்டோ இல்லை படுத்துக்கிட்டோ நம்ம காலை வந்து முடிஞ்ச அளவு நீட்டணும். நீட்டிட்டு மெதுவாக வந்து பாதத்தோட அசைவுகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். கொஞ்சம் நல்லா பாதத்தோட அசைவை நல்லா கொடுக்க இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் அதிகப்படியாக ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆனாலும் நீங்கள் பொறுமையாக கை வந்து நல்லா இங்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக நல்லா இந்த மூமெண்ட் கொடுக்கணும். மூமெண்ட் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம பெட்டில் இருக்கிற டவலோ இல்லை பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று நம்ம கையில் இருக்கிறத வந்து கரெக்டாக வச்சு கால் நல்லா நீட்டிட்டு இதை வந்து பாதத்துக்கு மேலே நல்லா இப்படி வச்சு நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். பாதத்தை வந்து நல்லா மேலே இழுக்கணும். மேலே இழுக்கிறப்போ இந்த ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் வந்து நல்லா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இழுத்து பிடிச்சாலும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணால் தான் அந்த இறுக்கமாக சுருங்கினது வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும். செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து பெட்டில் இருந்து எந்திரிக்கணும். இந்த எக்ஸசைஸ் செய்துட்டு மெதுவாக நம்ம பெட்டு பக்கத்துலேயே எந்திரிக்கணும். எந்திரிச்சு நம்ம பெட்டு பக்கத்தில் இருக்க விண்டோவோ ஜன்னலோ இல்லை கதவையோ பிடிச்சிக்கிட்டு மெதுவாக இந்த கால் தான் நான் கிராம்ப் வந்துருக்குது அப்படின்னா நல்லா சப்போர்ட் பிடிச்சிக்கிட்டு அந்த காலை வந்து செவத்துக்கிட்டேயோ நல்லா வச்சு நம்ம விரல்கள் எல்லாம் மேலே இருக்கிற மாதிரி குதிகால் கீழே இருக்கிற மாதிரி வச்சு நல்லா காலை நீட்டணும். ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு நம்ம உடம்ப வந்து முன்னாடி தள்ளணும். நம்ம சோரை நோக்கி உள்ள முன்னாடி தள்ளணும். அப்போ வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். ஒரு 5 seconds இல்லை 10 seconds. அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா ஸ்ட்ரெச் எஃபெக்ட் கிடைக்கிற அளவுக்கு கொடுத்து விடணும். நமக்கே வந்து நல்லா தெரியும். அந்த ஸ்ட்ரெச் எஃபெக்ட் கொடுக்க நம்ம கால் வந்து அந்த குரல் இழுத்த மாதிரி மடங்கினது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஆகும். நமக்கு அந்த வலியும் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஆனதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக வந்து நிற்கலாம். கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நல்லா ஸ்டாண்டிங்கில் நிற்கணும். உடனே உட்காரக்கூடாது, நிற்கணும். அதுக்கப்புறம் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் கால் இழுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்கலாம். அந்த கெண்டைக்காலை சுற்றியோ இல்லை நம்ம பின்தொடை பகுதியிலையோ கொஞ்சம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு படுத்தோம்னா இந்த கிராம்ப் வந்து உடனே குறைஞ்சிரும். இன்னும் வேறு சில காரணங்களுக்காண்டியும் இந்த கிராம்ப் வந்து சில பேருக்கு அடிக்கடி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா சில ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அதே போல் ஆர்த்தோபெடிக் மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கும் வரும். இந்த பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அவங்களுக்கும் வரும். அதே போல் சர்க்கரை நோயாளிகளுக்கும் வரும். அவங்களுக்கு இது செய்யலாம்.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேசிக்காக இன்னும் ஒரு சில ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த கிராம்ப் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிரும். தேங்க்யூ.